முதலாம் புலிகேசிக்கு பிறகு யார் ஆட்சிக்காரன்னு பார்க்கும்போது அவருடைய மூத்த மகனான கீர்த்திவர்மன் ஆட்சிக்கு வராரு. ஸோ இவருடைய காலகட்டம் கிபி 566 598 வரைக்கும் இவர் மிகச்சிறந்த அரசராக இருப்பார். குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவா பகுதியில் ஒரு முக்கிய கோட்டை இருக்கும், ரேவதி தீபா என்ற இந்த கோட்டை இருக்கும். இந்த கோட்டையை இவர் தான் நல்லபடியாக முதல்ல கைப்பற்றிருப்பார். அது மட்டும் இல்லை, சாளுக்கியரின் அந்த தலைநகரமா இவர் தான் வாதாபி பகுதியை முறைப்படி அப்படின்னா அறிவிச்சதுங்கிறது நிறுவனம் இவர் தான். ஸோ அப்போது மூன்றாவதாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மங்களேஸ்வரர் பற்றி பார்க்கணும். ஸோ இவர் தான் மூன்றாவது வாதாபியிலே விஷ்ணு கோயில் அப்படின்னா இவர் தான் கட்டமைப்பார், மங்களேசன்ஸ். ஸோ முதலாம் புலிகேசியோட இரண்டாம் மகன் தான் இந்த மங்களேசன் நாம் சொல்லுவோம். ஸோ இவருடைய காலத்தை பற்றிய முக்கியமான கல்வெட்டு பார்க்கும்போது நமக்கு பாதாமி குகை கல்வெட்டு இருக்கும். அடுத்ததான் மகா கொட்ட அந்த தூண் கல்வெட்டு இவருடைய மங்களேசன் காலத்தை சார்ந்தது. இப்போ மங்களேசன் பற்றி நம்ம தான் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த வாதாபியில் விஷ்ணுவுக்கு மிகப்பெரிய அந்த கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா அது மங்களேசன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததான் நம்ம யார் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த சாளுக்கிய வம்சத்திலே குறிப்பாக முற்கால சாளுக்கிய வம்சத்திலே தலை சிறந்த அரசராக நம்ம போற்றக்கூடியது இரண்டாம் புலிகேசி. அப்போ இந்த இரண்டாம் புலிகேசியோட காலம் பார்க்கும்போது கிபி 609 to 642 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருப்பார். கீர்த்திவர்மனோட மகன் தான் இந்த இரண்டாம் புலிகேசி. பாருங்க, சாளுக்கிய வம்சத்தின் தலை சிறந்த அரசர், கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் சாளுக்கிய டைனஸ்டி. இந்த இரண்டாம் புலிகேசியோட காலத்தில் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த சீன பையனான யான்சாங் வந்து இவர் காலத்தில் வருகை புரிஞ்சிருப்பார். ஸோ இதெல்லாம் முக்கியமான தெரிஞ்சுக்கணும். அப்போது இவரை பற்றி முக்கியமான போர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா நம்ம 2 போர் சொல்லலாம். அதில் ஒன்று பார்க்கும்போது கிபி 637 இந்த நம்ம நர்மதை ஆற்றங்கரை இருக்கும். இவருடைய இந்த நர்மதை ஆற்றங்கரை, இந்த நற்றுமறை ஆற்றங்கரையில் என்ன அப்படின்னா இங்கே போக இரண்டாம் புலிகேசி ரூல் பண்ணுறாரு, இங்கே இருந்தால் அரசர் ரூல் பண்ணிட்டு இருப்பார், மிகப்பெரிய அரசர். அப்போது இந்த இரண்டாம் புலிகேசி இந்த அரசரை இங்கே தோற்கடிச்சிருப்பார். அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தியாக அந்த ஹைகோல் கல்வெட்டில் இருக்கும். பாருங்கள், இரண்டாம் புலிகேசி மற்றும் இங்கே அரசர் இந்த போரில் அரசராக மிகப்பெரிய ஒரு அரசரை தோற்கடிச்சிருப்பார். எந்த நதிக்கரை? இந்த நர்மதை நதிக்கரையில். அதை பற்றி சொல்கிற சாண்டு என்ன அப்படின்னா ஹைகோல் கல்வெட்டு. இப்போ கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது அரசரை நர்மதை ஆற்றங்கரையில் வீழ்த்தப்பட்ட அந்த செய்தியை தெரிவிக்கும் கல்வெட்டு யாருன்னு கேட்டால் ஹைகோல் கல்வெட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை யார் சார் பொறிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்தி பின்னாடி இங்கே எழுதக்கூடிய முக்கியமான ஒரு ஆசிரியராக இருப்பார். அந்த ரவி கீர்த்தி தான் இதை பொறிச்சிருப்பார். ஸோ அப்போது இவர் அந்த ஹர்ஷரை வீழ்த்தியதால் இவர் ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறார். என்ன அப்படின்னா பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை இவர் சூட்டிக்கிறாரு. இது மட்டும் இல்லை, அந்த மௌரியன் எலிபண்டா தீவின் அந்த பூரி இனம் அந்த பகுதியுமே இவர் என்ன அப்படின்னா கைப்பற்றுறாரு. ஸோ இவரது அவைக்கு தூதுக்குவி அனுப்பிய அந்த பாரசீக அரசர் யாருன்னா இரண்டாம் புஷ்ன்றதை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ முக்கியமாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த அரசரை வீழ்த்தப்பட்ட அந்த செய்தியை நம்ம இங்கே முக்கியமாக பார்க்கணும். அதை சொல்கிற கல்வெட்டு ஹைகோல் கல்வெட்டு. ஸோ அதே மாதிரி என்னன்னா கிபி 624 பார்க்கும்போது சாளுக்கியரின் மூன்றாவது வம்சமான இந்த வெங்கி என்ற இந்த பகுதி என்ன அப்படின்னா வெங்கி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை யாருக்கு கைப்பற்றோம் அப்படின்னா அந்த இரண்டாம் புலிகேசி கைப்பற்றி அதை தனது சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு என்ன அப்படின்னா கொடுக்குறாரு. அப்போ இந்த விஷ்ணுவர்தன் தான் அந்த சாளுக்கியத்தின் மூன்றாவது வம்சமான வெங்கி சாளுக்கிய வம்சத்தை உருவாக்கக்கூடிய நபராக இருப்பார். அதை கைப்பற்றி கொடுத்தது யாருன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இரண்டாம் புலிகேசின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது தவிர அவருடைய இரண்டாவது முக்கியமான போர் என்ன பார்க்கும்போது இரண்டாம் புலிகேசி வாசஸ் பல்லவ அரசன்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன போகுது நம்ம சாளுக்கியர் பார்க்கும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொண்டை மண்டல ஆட்சி இருக்கக்கூடிய அந்த பல்லவ அரசரான முதலாம் மகேந்திரனுக்கும் இடையில போர் வருது. அந்த போர் தான் நமக்கு வந்து புள்ளலூர் போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாம் புலிகேசி வாசஸ் மகேந்திரமன். இந்த போர்லையுமே யார் ஜெயிக்கிறோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரமன் இந்த இரண்டாம் புலிகேசி வெற்றி கொள்ளக்கூடிய அந்த செய்தியை நமக்கு ஹைகோல் கல்வெட்டையும் நமக்கு சொல்லணும். ஸோ இதோட விளைவாக என்ன அப்படின்னா மகேந்திரவர்மன் நமக்கு கொலை செய்யப்படுறார். அப்போது பல்லவர்களோட இந்த வடக்கு பகுதி சாளுக்கியருடைய கைவசமாக போய் என்ன அப்படின்னா அவங்க கூட சேருது. ஸோ அப்போ அவருடைய சாளுக்கியோட எல்லை அப்படின்னா பெருக ஆரம்பிக்குது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பல்லவ நகரத்தில் இந்த தொண்டை பகுதி வரைக்கும் இவங்க எடுத்துக்கூடிய பகுதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதன் விளைவாக தான் பின்னாடி நமக்கு மணிமங்கலம் போர், அதாவது முதலாம் மகேந்திரவர்மன் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன்னு சொல்லக்கூடிய அவன் என்னோடனா அந்த இரண்டாம் புலிகேசி போயிட்டு இருந்தால் அந்த மணிமங்கலம் போர் இங்கே நடைபெற்றோம்னா அது எங்கே அப்படின்னா மீண்டும் அந்த வாதாபி என்ற பகுதியை போயிட்டு படையெடுத்து அந்த பகுதியை தீக்கரிக்க ஆயிருப்பான். அதுதான் அவருக்கு பேர் வாதாபி கொண்டான் அப்படின்னு ஒரு பட்ட பேரும் முதலாம் நரசிம்மனுக்கு இருக்கும். ஸோ நம்ம அதை பின்னாடி பல்லவர்கள் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போது இங்கே மணிமங்கலம் போர், இது அவருடைய நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை வெல்லக்கூடிய அந்த செய்தி இந்த போரில் தான் நடைபெறும். அடுத்து பார்க்கும்போது நமக்கு இந்த சான்றுகள் பார்த்தோம். அப்போது சான்று ஹைகோல் கல்வெட்டு இது எங்கே சார் அப்படின்னா கர்நாடகா பகுதியில் கூடிய இந்த கல்வெட்டு
இது என்ன மொழியில் எழுதப்பட்டது கேட்டு அப்படின்னா சான்ஸ்கிருத் மொழியில். பெரும்பாலான கல்வெட்டுகள் சமஸ்கிருத மொழியில தான் காணப்படுறத முன்னாடியே பார்த்தோம். எத்தனை வரிகள் அப்படின்னா 13 வரிகளில் இந்த கல்வெட்டு காணப்பட்டிருக்கும். குறிப்பாக இதை புரிந்தவர் யார் பார்த்தோம், நம்ம ரவி கீர்த்தி இவர் தான் புரிந்துப்பார். ஸோ இந்த கல்வெட்டில் என்ன அப்படின்னா இவர் 2ஆம் புலிகேசியை சத்யஸ்ராய் என்ற அந்த வார்த்தையில் விட்டு அறிவிப்பார். ஸோ அப்போது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையின் உறைவிடம் என்று அந்த பொருள் தரக்கூடிய அந்த வார்த்தையால் அப்படின்னா எழுதியிருப்பார் சத்யஸ்ராய். இந்த சொல் யாரை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2ஆம் புலிகேசியை குறிக்கின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இதுக்கப்புறம் யார் ஆட்சி பண்ணுறன்னு பார்த்தா முதலாம் விக்ரமாதித்யன் வராரு. 655 டு 680 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. குறிப்பாக பல்லவர் வசம் இருந்த அந்த சாளுக்கிய பகுதிகளை இவர் தான் மீட்டெடுக்கிறார். நம்ம பார்த்தோம் இந்த 2ஆம் புலிகேசி மகேந்திரனை தோற்கடிச்சிருவார். அப்புறம் மகேந்திர மகன் முதலாம் நரசிம்மன் போயிட்டு சாளுக்கிய பகுதியில் கைப்பற்றுவார். அப்படி கைப்பற்றப்பட்ட அந்த சாளுக்கிய பகுதியில் இவர் தான் என்ன அப்படின்னா மீண்டும் மீட்கிறாரு. ஸோ பல்லவர் வாசம் வந்த சாளுக்கிய பகுதியில் இவர் தான் இங்கே மீட்கிறார். ரிகவாட்டி சாளுக்கியா டெரிட்டரிஸ் ஹெல்டு பை பல்லவா. ஸோ அது மட்டும் இல்லை பல்லவ அரசரான பரமேஸ்வர்மனை யார் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னா இந்த விக்ரமாதித்யன் தான் ஜெயிப்பார். ஸோ அப்போ இவருக்கு என்ன பட்டம் அப்படின்னு பார்க்கும்போதுனா ரணரசிகர் அல்லது ராஜ மல்லர் என்ற இந்த 2 முக்கிய பட்டமும் இவரான பட்டமாக இருக்கும். ஸோ அப்போ விக்ரமாதித்யன் பார்த்தோம். அடுத்து விக்ரமாதித்யன் யார் ஆட்சிக்காரன் பார்க்கும்போது வினயாதித்யர் வருவார். அடுத்து விஜயாதித்யர் வருவார். அடுத்து 2ஆம் விக்ரமாதித்யர் வருவார். இப்போ கடைசியாக 2ஆம் கீர்த்திவர்மன். ஒரு காலகட்டம் 746 டு 753. இந்த 753 எது சார் முடியுது அப்படின்னா இந்த வாதாபி சாளுக்கியோட வம்சம் முடியுது. இப்போ வாதாபி சாளுக்கியர் கடைசி அரசர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2ஆம் கீர்த்திவர்மன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முக்கியமானது. ஸோ அப்போ இவர் என்ன கோயில் கட்டுறார் அப்படின்னா இவர் அனகேசரி என்ற ஒரு சமண கோயிலை இவர் கட்டியிருப்பார். ஏன்னா சமண மதத்தை இவர் ஆதரிச்சுப்பார். அதனால இவர் அந்த கோயிலை கட்டி முடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லைன்னா இவர் யார் சார் வெற்றி கொள்றார் அப்படின்னா ததி துர்கா, அதாவது 2ஆம் கீர்த்திவர்மன். இந்த 2ஆம் கீர்த்திவர்மனோட படைத்தலைவர் தான் இந்த தந்தி துர்கா. இந்த தந்தி துர்கா இந்த 2ஆம் கீர்த்திவர்மன் சமயம் பார்த்து என்ன அப்படின்னா கொலை செய்து விட்டு தான் இந்த ததி துர்கா தோற்றுவித்த வம்சம் ராஷ்டிரகூட வம்சம். இது நம்ம அடுத்த வம்சமாக இருக்கும், நம்ம அதை பின்னாடி பார்க்க போகிறோம். அப்போது இவர் தான் அந்த புதிய வம்சத்தை உருவாக்கி இருப்பார் இந்த 2ஆம் கீர்த்திவர்மனை கொலை செய்து விட்டு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வம்சம் கல்யாணி மேலை சாளுக்கியர் என்ற வம்சம். ஸோ அப்போது வாதாபி சாளுக்கியர் வழித்தோன்றல் தான் இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர். ஸோ என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னு பார்த்தா கல்யாணி என்ற இந்த பகுதி இருக்கும். ஸோ தோற்றுவித்தவர் 2ஆம் தைலப்பர். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியத்துவம் இல்லைனாலும் நம்ம ஜஸ்ட் என்ன மட்டும் தெரிஞ்சோம்னா அந்த அரசர்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதுமானது. வேற எது பெரிய தகவல் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதில் கேட்கறது இல்லை. அப்போ தோற்றுவித்தவர் 2ஆம் தைலப்பர். எந்த வருஷம் 973 டு 997. அப்போ முக்கியமான அரசர்கள் இதில் யாரெல்லாம் வரா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் தோற்றுவித்தவர் ஃபர்ஸ்ட் அரசர் 2ஆம் தைலப்பர். அதுக்கப்புறம் சத்யாசிராய் அப்படி வராரு. 5ஆம் விக்ரமாதித்யர், 2ஆம் ஜெயசிம்மர், முதலாம் சோமேஸ்வர், 2ஆம் சோமேஸ்வர், 6ஆம் விக்ரமயாயர். ஸோ கடைசியா 4ஆம் சோமேஸ்வர். அப்போ நம்ம இந்த கல்யாணி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கல்யாணி. அது தோற்றுவித்தவர் 2ஆம் தைலப்பர். கல்யாணி வம்சத்தின் கடைசி அரசர் 4ஆம் சோமேஸ்வர். இந்த தகவல் மட்டும் நம்ம இந்த வம்சத்தில் தெரிஞ்சாலே போதுமானதை. இது வரைக்கும் இதில் பெருசாக நமக்கு கேள்வி இடம் பெற்றதில்லை. அடுத்தது பார்க்கும்போது சில முக்கியமான தகவல். இதில் முதலாம் சோமேஸ்வர் எப்படின்னா 1442 டு 1042 டு 68 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். இந்த ஜெயசிம்மரோட மகன் இருப்பார். ஸோ இவர் தான் என்ன அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸை மானியக்கேட்டா டு கல்யாணிக்கு மாற்றிருப்பார். அப்போ இது மட்டும் நம்ம தெரியணும். யார் ஹெட் குவார்ட்டர்ஸை சேஞ்ச் பண்ணது அப்படின்னா இந்த முதலாம் சோமேஸ்வரர் தான் மாற்றிருப்பார். ஸோ அப்போ இதில் கூடல் சங்கம போர் அப்படின்னு இருக்கும். இது எங்கன்னா கர்நாடகா பகுதியில் நடைபெற்ற போர். இதில் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. யாரை வீழ்த்தினா சோழர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருப்பாங்க. அதனால் இந்த போர் பார்க்கணும். அப்போது 2ஆம் ராஜேந்திர சோழனை தான் வீழ்த்திருப்பாங்க. கரெக்டாக இந்த முதலாம் சோமேஸ்வர். ஸோ அப்போ அந்த போர் பார்க்கணும். அடுத்து 6ஆம் விக்ரமாதித்யன் பார்க்கும்போது 1076 1127 வரைக்கும் இருப்பார். ஸோ வேறு பெயர் விக்ரமாங்க திரிபுவன மல்லர். விக்ரமாங்க திரிபுவன மல்லர். இந்த போர் மட்டும் ஜஸ்ட் இந்த பேர் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. ஸோ என்ன சார் பார்க்கணுன்னா இந்த 6ஆம் விக்ரமாதித்யனுக்கும் முதலாம் குலோத்துங்க சோழன் இவர் தான் அந்த சோழ சாளுக்கிய தோற்றை வைத்தவர் பார்ப்போம். ஸோ அப்போது இவங்க நடைபெற்ற அந்த பகை ரொம்ப நெருக்கமாக நிறைய பகை ஏற்பட்டிருக்கும். ஸோ அப்போ இதில் பெரும்பாலும் யார் வெற்றி பெற்று அப்படின்னா அந்த குலோத்துங்க சோழன் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ ஆதரிக்கையோட கவிஞர் பார்க்கும்போது பில்ஹானர். அப்போ இவர் பில்ஹானர் என்ற கவிஞரை ஆதரிச்சுப்பார் பார்க்கணும். ஸோ இவர் எழுதிய நூல் தான் அப்படின்னா விக்ரமாங்க தேவசரிதம்.
அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரைட். அடுத்ததான் நமக்கு 4ஆம் சோமேஸ்வர். நம்ம என்ன பார்த்தோம், தோற்றுவித்தவர் 2ஆம் தைலப்பர், 2ஆம் தைலப்பர் அப்படின்றது பார்த்தோம். ஸோ கடைசி அரசராக என்ன பார்த்தோம் நம்ம, இந்த 4ஆம் சோமேஸ்வர் கல்யாண சாளுக்கிய வம்சத்தின் கடைசி அரசர். இது நம்ம தெரிஞ்ச போதுமானது. அடுத்து 3வது வம்சம் வெங்கி கீழை சாளுக்கிய வம்சம். இந்த வம்சத்தை பார்க்கணும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா சோழ அரசுடன் திருமண உறவை கொண்டிருந்த வம்சம் இந்த வெங்கி கீழை சாளுக்கிய. கல்யாண சாளுக்கியர்கள் பெரும்பாலும் இங்கே இந்த பாட்டம் நிறைய போர், கோட சங்க போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க பார்த்தோம் சாளுக்கியர்கள். அப்போது சோழ பேரரசோடு சண்டை போட்டவங்க யாருன்னு கேட்டால் பெரும் பகை கொண்டிருந்தவர்கள் கல்யாண மேலை சாளுக்கியர்கள். அதே உறவு திருமண உறவு மேற்கொண்டவர்கள் பார்க்கும்போது நமக்கு வெங்கி கீழே சாளுக்கியர் போகணும். அப்போ இதில் முக்கியமான அரசர் விஷ்ணுவர்தன். இந்த விஷ்ணுவர்தன் வேறு யாருன்னு பார்த்தோம், 2ஆம் புலிகேசியோட சகோதரர் தான் இந்த விஷ்ணுவர்தன். இந்த பார்த்தோம் அவங்க வீழ்த்தி இந்த பகுதியை கொடுத்துருப்பாரு, தோற்றிருப்பார். அப்போ 2ஆம் விஜயாதித்தர், அடுத்து 3ஆம் விஜயாதித்தர். ஸோ அப்போது கடைசி வெங்கி அரசர் பார்க்கும்போது 1ஆம் பீமார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதை தவிர என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது விஷ்ணுவர்தனை பற்றி டேட்டாஸ் பார்க்கணும். அப்போது விஷ்ணுவர்தன் தோற்றுவித்தவர் 615 to 633 வெங்கி சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்தவர். இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னா வெங்கி என்ற இந்த பகுதி தான் இருக்கும். ஸோ இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசும சித்தி என்ற பட்டம். இதுக்கு என்ன சார் பொருள் அப்படின்னா, தடைகளை வென்றவர் என்ற இந்த பொருள் படக்கூடிய அந்த பட்டத்தை அவர் சூட்டிக் கொள்வார். ஸோ திருமண ஒரு பார்க்கும்போது சோழர் மற்றும் சாளுக்கியர்களே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமலாதித்யன் என்பது சாளுக்கிய வம்சம், சாளுக்கிய வம்சம். இந்த கொந்தவை சோழ வம்சம், சோழ வம்சத்தில் இருக்கும். இந்த 1ஆம் ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜராஜ சோழன் இருப்பார். இந்த 1ஆம் ராஜராஜ சோழனோட மகள் தான் குந்தவை. ஸோ அவருடைய தங்கைக்குமே குந்தவை தான் பேர், அவருடைய மகளுக்குமே குந்தவை. அப்போ இந்த குந்தவை சோழ வம்சம், விமலாதித்யன் சாளுக்கிய வம்சம், 2 திருமணம் நடக்குது. இந்த விமலாதித்யனுக்கும் இந்த குந்தவைக்கும் பிறந்த வாரிசு தான் ராஜ நரேந்திரன். இப்போ இந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் இந்த ராஜராஜ சோழனோட மகன் யாரை பார்க்கும்போது 1ஆம் ராஜேந்திர சோழன், 1ஆம் ராஜேந்திர சோழன். அப்போ இந்த 1ஆம் ராஜேந்திர சோழனோட மகள் தான் இந்த அம்மங்கா தேவி, அம்மங்கா தேவி. அப்போ ராஜராஜ நரேந்திரனுக்கும் இந்த அம்மங்கா தேவிக்கும் திருமணம் நடக்குது. இந்த 2 பேருக்கும் பிறந்த வாரிசு தான் 1ஆம் குலோத்துங்க சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன். இவர் தான் பார்த்தீங்கன்னா சோழ சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவித்த முதல் அரசராக இருப்பார். பின்னாடி அந்த சோழர்களோட அந்த வலிமை வந்து வீழ்ச்சி அடையும் போது இவரை போய் அதை சரியாக பயன்படுத்தி அந்த வம்சத்தை உருவாக்குவார். ஸோ இவருக்கு என்ன சார் பட்டம் அப்படின்னா, சுங்கம் தவித்த சோழன் அப்படின்னு ஒரு பட்டம் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம தசாவதார படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் கூட சொல்லியிருப்பாரு, யானையில் வந்து என்ன அப்படின்னா அந்த நெப்போலியன் அந்த கேரக்டரில் வந்திருப்பார். அந்த வரக்கூடிய அந்த கேரக்டர் தான் இந்த 1ஆம் குலோத்துங்க சோழன். அதாவது சுங்கம் தவிர்த்த சோழனை கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்னு நம்ம கமலஹாசன் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சோழன் தான் இந்த 1ஆம் குலோத்துங்க சோழன். ஸோ காரணம் ஏன் அப்படின்னா, இவருங்க அந்த நிறைய சுங்க வரிகளை நீக்கியிருப்பார் வாணிபத்தை எளிமைப்படுத்த. நம்ம அதை பின்னாடியுமே நம்ம சோழ சாம்ராஜ்யத்தில் அதை பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துரும். அடுத்துதான் நம்ம சாளுக்கியரோட ஆட்சி நிர்வாகத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ மன்னர் தான் நிர்வாகத்தோட மைய புள்ளி. இது நம்ம எல்லாருமே இருக்கிறது தான். ஸோ தர்மசாஸ்திரம் மற்றும் இந்த நீதி சாஸ்திரம் அடிப்படையெல்லாம் நமக்கு இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ பொதுவாகவே அரசர்கள், சாளுக்கிய அரசர்கள் என்ன மாதிரி பட்டங்களை சூட்டிப்பாங்க அப்படின்னா, மகாராஜன், சத்திய சிரியன், ஸ்ரீ விருத்தி வல்லபன், இந்த மாதிரி பட்டங்களை சூட்டிப்பாங்க. அப்போது கல்வெட்டு ஆணைகளை முதல்ல வெளியிட்ட அந்த சாளுக்கிய இளவரசி பார்க்கும்போது விஜய பத்திரிகா, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த கல்வெட்டு ஆணைகளை வெளியிட்டிருப்பாங்க சாளுக்கிய வம்சத்தில். அப்போ இவங்க நிர்வாக பிரிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது விஷயம், அடுத்து ராஷ்டிரம், நாடு, அடுத்து வில்லேஜ். அப்போ விஷயம்ன்றது இப்போதைக்கு நம்ம ஸ்டேட் அப்படி சொல்லுவோம். ராஷ்டிரம் அல்லது புக்தின்றது டிஸ்ட்ரிக்ட், நாடுனா வட்டம், கிராமன்றது கடைநிலை பிரிவாக இருக்கும். இந்த மாதிரி நிர்வாக பிரிவு தான் சாளுக்கிய வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து இந்த சாளுக்கிய வம்சத்தில் இருந்த முக்கியமான அதிகாரிகள் பற்றி பார்க்கும்போது மகா சந்தி விக்ரஹா இந்த ஒரு அதிகாரி இருப்பார். இவர் யாரோடனா வெளி விவகாரத்துறை, அதாவது ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரி. ஸோ அமத்தியா அப்படின்றது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிக்கு பேர். சாமகர்த்தா அப்படின்றது யாருன்னா அரசு கருவூல அதிகாரி, அதாவது அமைச்சருக்கு பேர் ட்ரெஷரி மினிஸ்டர். அடுத்து நல கவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது விஏஓ, அதாவது கிராம நிர்வாக அலுவலர், அது பார்க்கணும். அடுத்து கவுண்டர் அப்படிங்கும்போது கிராம மைய அதிகாரிக்கு கவுண்டர். கர்ணா அல்லது கிராமன்றது அந்த கிராமத்தில் இருக்கிற அக்கௌண்டன்ட், கணக்கருக்கு பேர் இந்த கிராமணி. மகா புருஷ் என்ன அப்படின்னா கிராமத்தில்
இந்த அமைதியை பார்க்கக்கூடிய முக்கியமான அதிகாரி. தி ஆஃபீஸர்ஸ் மெயின்டைன் தி பீஸ்ஃபுல் இன் வில்லேஜ் அடுத்து. ஸோ அப்போது சாளுக்கியர் காலத்தில் சமுதாயம் எந்த மாதிரி இருந்துச்சு பட்டினா, சாளுக்கியர் காலத்தில் ஜாதி முறை காணப்பட்டது. அதாவது அந்த வர்ணாசம் சொல்லக்கூடிய அந்த சத்திரியர், சூத்திரர், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிராமணர், கடைசி என்ன அப்படின்னா அந்த வைசியர், இந்த வம்சமுறை எனக்கு காணப்பட்டுச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே எல்லாம் பிராமணர், அடுத்த ரெண்டாவது கேட்டகரி ஆர்டர் தான் நம்ம பார்த்துருப்போம் சத்திரியர், மூன்றாவதா வைசியர், நான்காவது பார்க்கும்போது சூத்திரர். இந்த மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு வேத காலத்தில் இருந்திருக்கும். பட் நமக்கு இங்கே அப்படின்னா அந்த சாளுக்கிய காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஜாதி முறை காணப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கமும் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இந்த காலகட்டத்தில். தேவதாசி முறையும் இந்த சாளுக்கியர் காலத்தில் ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சு. ஸோ அப்போது அடுத்து என்ன பார்க்கணும், அவனுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் பார்க்கணும். இதுதான் பார்த்து நம்ம அடுத்து அதிகாரிகள் பார்த்தோம். அடுத்து சமயம், சாளுக்கியர் காலத்தில் அந்த சமயத்தை பார்க்கணும். ஸோ வாதாபி சாளுக்கியர்கள் பிராமணிய இந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவே நிறைய எங்கள் ஆட்சி அரசர்கள் எல்லாமே ஒரு பிராமணிய இந்துக்களாக தான் அங்கே இருந்திருப்பாங்க. அடுத்து சாளுக்கியரின் போர் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகேயன். ஆமாம், நீங்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் என்ற அந்த போர் கடவுளை வழிபட்டு தான் அவங்க படையெடுத்து போய் நிறைய வெற்றிகளையும் பெற்றிருப்பாங்க. அப்போது சாளுக்கிய வம்சத்தில் சமண மதம் வளர்ச்சி பெற்றதான்னு கேட்டால் ஆமாம். எந்த மதம் வளர்ச்சி பெற்றதுன்னா சமணம் வந்து இங்கே கொஞ்சம் ஹை ஸ்பீக்கில் தான் இருந்திருக்கும். ஸோ சாளுக்கியர் காலத்தில் புத்த சமயம் வீழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டவர் யாருன்னா யுவான்சாங். ஸோ இந்த காலத்திலேயே குறிப்பாக 2ஆம் புலிகேசி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த இந்த யுவான்சாங் தான் அதை சொல்லியிருப்பார். அடுத்து கலைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமாக கட்டிடக்கலை முக்கியமானதாக இருக்கும். அப்போ சாளுக்கியர் வம்சத்தில் எந்த மாதிரி கட்டிடக்கலை இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம இந்த தென்னிந்தியாவில் தக்கான பகுதியில் முதல்ல மிருதுவான கற்களை கொண்டு கோயிலை உருவாக்கியது யார் அப்படின்னா சாளுக்கியர் தான். இதுதான் ரொம்ப சாஃப்டாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த கோயில்களை வடிவமைக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அங்கே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சாந்தே இல்லாமல் கற்களை மட்டுமே கொண்டு கட்டடங்களை கட்டும் தொழில்நுட்பத்தையும் சாளுக்கியர்களை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது மிகச்சிறந்த ஒரு சாதனையாக இருக்கப்படும். அடுத்து முக்கியமான கோயில் பார்க்கும்போது இவங்க 2 வகையான கோயிலை கட்டியிருப்பாங்க. ஒன்று குடைவயிறு கோயிலை உருவாக்கியிருப்பாங்க, 2வது கட்டுமான கோயிலையும் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 வகையான கோயிலுமே சோழனுங்க நமக்கு இந்த சாளுக்கியர் வம்சத்தில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த 2 வகையான கோயிலுமே எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டுமே நமக்கு வந்து அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸான வாதாபி என்ற பகுதியில் இருக்கும். அப்போது என்ன பாணிலாம் இவங்க பயன்படுத்துகிறாங்க சார் அப்படின்னா, இவங்க விமானம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா வியாசரா பாணியை பயன்படுத்துவாங்க. அவங்க பெரும்பாலான கட்டிடங்கள் எல்லாமே நம்ம திராவிட தென்னிந்திய அந்த பாணி தான் அவங்க பயன்படுத்திருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் இருக்குது பார்க்கும்போது ஹைகோல். இந்த ஹைகோல்ன்ற பகுதி எங்கன்னா கர்நாடகாவில் தான் இருக்கும். இந்த ஐயா ஓலே அப்படின்னா ஒரு வணிக குழு இருக்கும். அந்த ஐயா ஓலின்ற சொல்லக்கூடிய வணிக குழுவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அந்த ஹைகோல் பகுதி அங்கே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு இந்த பகுதிக்கு என்னெல்லாம் பேர் பார்க்கும்போது, இதுதான் சாளுக்கியரின் கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெம்பிள் சிட்டி ஆஃப் சாளுக்கியா. 2வது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில், தி கிரடல் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் அதை சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிலில் மட்டுமே, இந்த பகுதியில் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட கோவில்கள் இங்கே காணப்படாது. அதனால தான் நிறைய கோவில் நிறைய சேர்ந்து அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும். நம்ம அதை கோவில் நகரம் சொல்கிறோம், சாளுக்கியரின் கோவில் நகரம். அப்போது என்னென்னலாம் கோவில், முக்கியமான கோவில் பார்த்தோம் அப்படின்னா 70 கோவில் இருந்தாலும் முக்கியமான ஒரு 4 கோவில் பார்த்தோம்னா, ஒன்று லட்கான் கற்கோவில், 2வது இது என்ன பாணினா வட இந்திய பாணியில் இந்த கோவில் இருக்கும். அடுத்து துர்கை கோவில் இருக்கும். இது எங்கே சொல்லினா பௌத்த சாகித்ய பாணியில் தான் இந்த கோவில் காணப்படும். அடுத்தா குசிமல்லி மேகுடி கோயில். அடுத்து குசிமல்லிக்குடி கோவில் எங்கன்னா இது சவக வடித்தில் இருக்கும். அடுத்து மேகுடி சமணர் கோவில். இந்த 4மே முக்கியமான கோவிலாக சாளுக்கியர் வம்சத்தில் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாளுக்கியரின் முதல்நிலை கட்டடக்கலைக்கு சான்றா இந்த ஹைகோல் கோயில்லாம் இருக்கும். அடுத்து வாதாபி 2வது பகுதி நம்ம ஹைகோல் பார்த்தோம். வாதாபி நம்ம என்ன சொல்லலாம், பாதாபி அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் குறிப்பாக முற்கால சாளுக்கியரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த பகுதி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா குகைவயர் கோயில்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கும். அதாவது இங்கே என்ன பார்த்தோம், குகை கோயிலும் மற்றும் இங்கே கட்டுமான கோயில் ரெண்டுமே இந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக காணப்படும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குகை கோயில்கள் அதிகமாக இருக்கும். அப்போது 4 குகை கோயில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோயிலுக்கு 2 இருக்கும். அடுத்து சிவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். தீர்த்தங்கரர் கோயிலும் ஒன்று இங்கே காணப்படும், முக்கியமான கோயில். இங்கே தான் பார்த்தோம் விஷ்ணுவுக்கு ஒரு மிகப்பெரிய குகை கோயிலை உருவாக்கிய அரசன் மங்களேசன், நம்ம தொடக்கத்திலே பார்த்துருந்தோம், இங்கே இருக்கும் அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டடக்கல் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா அந்த சாளுக்கியரோட அரசாங்க அந்த வம்சத்தினர் இருக்கிற அரச வம்சம், அவங்க அதிகமான இங்கே தான் அந்த சடங்குகள் நடத்தக்கூடிய பகுதியாக இந்த பட்டடக்கல் என்ற பகுதி இருக்கும்.
இங்கே கிட்டத்தட்ட 10 கோவில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வட இந்திய பாணியில் ஒரு 4 கோவில் இருக்கும், தென்னிந்திய பாணியில் ஒரு 6 கோவில் இங்கே இருக்கும், முக்கியமான கோவிலாக இருக்கும். அதுலேயும் முக்கியமான கோவில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விருபாக்ஷா கோவில் தான் இங்கே இருக்கும். ஸோ 2ஆம் விக்ரமாதித்தன் காலத்தில் அப்படின்னா அந்த காஞ்சி வெற்றி பெற்றது என்ன அப்படின்னா யாரை வீழ்த்தி அப்படின்னா 2ஆம் பரமேஸ்வரனை வீழ்த்தப்பட்ட அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அங்கே இவனுடைய சாளுக்கிய பகுதியில் கட்டப்பட்டதான் இந்த விருபாக்ஷா கோவில். குறிப்பாக அவங்க மனைவியுமே என்ன அப்படின்னா இந்த காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அப்போது அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2ஆம் ராஜசிம்மனால் உருவாக்கப்பட்டதான் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில். ரொம்ப புதுசாக இருக்கும். அப்போ அந்த கோவிலில் இந்த லோகமாதேவிக்கு இடையினா ரொம்ப பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படுது. அப்போது இந்த விக்ரமாதித்யன் சொல்லிட்டுனா இதே மாதிரி ஒரு கோயில் நம்ம பகுதியிலையும் காட்டணும் ஆசைப்படுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற அந்த கற்கலைஞர்கள் அந்த சிற்பிகளை அப்படியே கூட அழைச்சிட்டு போய் தான் அங்கே இதே ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் விருபாக்ஷா கோவில் அப்படி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பாணினா திராவிட பாணியில் தான் அந்த கோயில் இருக்கும். மாடல் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி கைலாசநாதர் கோயில் மற்றும் மாமல்லபுர கடற்கரை கோயில். இந்த 2 கோவிலுமே உருவாக்குனது யார் அப்படின்னா 2ஆம் ராஜசிம்மன் அல்லது ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பாணி தான் முக்கியமான காரணமாக இருக்கும். அடுத்து இந்த விக்ரமாதித்யன் என்ன பண்ணுறாருன்னா நிறைய பட்டங்கள் கொடுக்குறாரு. குறிப்பாக அந்த கோயில்களை உருவாக்கிய கட்டட கலைஞருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாரு அப்படின்னா திரிபுவனச்சாரியா என்ற அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. அது என்ன பொருள் அப்படின்னா மூவுலகையும் உருவாக்கியவன் கிட்ட அதுக்கு பொருள். குறிப்பாக அந்த கோவிலோட கருவறை வடிவமைச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த சிற்ப கலைஞர்கள். அவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா ரேவதி ஓவச்சா. பொதுவாக கோவிலில் கட்டவங்களுக்கு திரிபுவனச்சாரியா, அந்த கருவறை மட்டுமே உருவாக்குனவங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நேமாக ரேவதி ஓவச்சா என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. குறிப்பாக வெளிப்புற சோர்களில் ராமாயண கதாபாத்திர காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்கள் எந்த கோவிலில் இருக்குன்னு கேட்டு அப்படின்னா நமக்கு இங்கே விருபாக்ஷா கோவிலில் தான் இருக்கின்றதை பார்க்கணும். ஸோ இது தவிர ஓவியக்கலை அப்படிங்கிறது வாகடர்கள் ஓவியக்கலை தான் இவங்க பின்பற்றிருப்பாங்க. ஒருவேளை சாளுக்கியர் யாருடைய ஓவியக்கலையை பின்பற்றுறான்னு கேட்டால் அப்படின்னா வாகடகர்களோட அந்த ஓவியக்கலை தான் இங்கே இருக்கிற இந்த பகுதி தான் வாகடக பகுதி. அவனுடைய பெயிண்டிங்ஸ் தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஃபாலோட் வாகடக ஸ்டைல் பெயிண்டிங்ஸ். அப்போ இதெல்லாம் எங்கே சான்றுகள் இருக்குன்னு பார்க்கும்போது வாதாபி குகை கோயில் இருக்கும். வேற எங்கே இருக்கும்? அஜந்தா குகை கோயிலும் இந்த சாளுக்கியரோட அந்த ஓவியம் சார்ந்த அந்த வரைபடம் இன்னும் காணப்படுது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சாளுக்கியரை பற்றி முக்கியமான தகவலை பார்க்கும். இது குறிப்பாக அஜந்தா ஓவியம் அது பார்க்கும்போது பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்ற ஒரு காட்சி எங்கே இருக்குன்னா அந்த அஜந்தா மகாராஷ்டிரா பகுதியில் கூடிய அஜந்தா பகுதியில் நமக்கு காணப்படும். ஸோ இந்த பட்டடக்கல் கோவைக்கு எப்போ சார் யுனெஸ்கோ அங்கே கொடுக்கப்படுதுன்னா 1987 யுனெஸ்கோ ரெகக்னேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய ஒரு இங்கே தொழில்நுட்பம் மிக்க நிறைய கோவில்கள், பழமையான கோவில்கள் அங்கே இருக்கும். ஸோ அப்போது சில மொழிகளை பற்றி நம்ம பார்க்கணும். பொதுவாக வாதாபி சாளுக்கியர் அவங்க கன்னட மொழி பேசக்கூடிய மக்களாக இருப்பாங்க. வெங்கி சாளுக்கியர் தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அதாவது இந்த பகுதி இவங்க வாதாபி சாளுக்கியர், இந்த பக்கம் இந்த பகுதியில் நமக்கு வெங்கி சாளுக்கியராக இருப்பாங்க. ஸோ மக்கள் பொதுவாக பேசிய மொழி பார்க்கும்போது கன்னட மொழி பெரும்பாலான மக்கள். அப்போது பண்பாட்டின் மொழி பார்க்கும்போது சமஸ்கிருதம். ஏன்னா பெரும்பாலான கல்வெட்டுகளே நமக்கு சமஸ்கிருதம் தான் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அப்போது இந்த காலத்தில் முக்கியமான இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு விஜயேஸ்வர் மிதக்ஷரா, அடுத்து ஆந்திர சப்த சிந்தாமணி என்ற புத்தகம் நன்னையாவால் எழுதப்பட்டதாக இருக்கும். இப்போ 2 இலக்கியமே மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ இதோட நமக்கு என்ன முடியுது அப்படின்னா நமக்கு சாளுக்கியரோட மிக முக்கியமான தகவல். ஸோ அதாவது 3 வம்சத்தை பார்த்தோம். முதல்ல வாதாபி வம்சம், கல்யாணி வம்சம், அது கல்யாணி மேலை சாளுக்கியர், அடுத்து வெங்கி கீழ சாளுக்கியர். இதில் முற்கால பார்க்கும்போது நம்ம வாதாபியர். அடுத்து இவங்க என்னங்க அப்படின்னா பிற்கால, அதாவது கல்யாணி சாளுக்கியர். அடுத்து வெங்கின்றது சோழரோட யார் திருமணம் ஒரு கொண்டிருந்தோன்னா வெங்கி சாளுக்கியர். யாருக்கு பகை இருந்துச்சுன்னா கல்யாண சாளுக்கியர் பார்த்தோம். சில ஒவ்வொரு வம்சத்திலையுமே தோற்றுவித்தவர் கடைசி அரசர். அதுலேயே தலை சிறந்த அரசர் பார்க்கும்போது நமக்கு 2ஆம் புலிகேசி. அவரை பற்றிய 2 முக்கியமான போர்கள் பார்த்தோம். புள்ளலூர் போர் பார்த்தோம். நர்மதை ஆற்றங்கரையில் அந்த 2ஆம் அரசரை வெற்றி கொண்ட அந்த செய்தி பார்த்தோம். ஸோ அதை பற்றின சொல்கிற கல்வெட்டு அதுக்குன்னு கேட்குற கொஸ்டின்ஸ் ஐகோல் கல்வெட்டு. ஸோ இதோட தவிர்த்து அவரோட கட்டிடக்கலைகளுமே பார்த்தோம். பட்டடக்கல், ஐகோல், குறிப்பாக அந்த விருபாக்ஷ கோவில் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சாளுக்கியரை பற்றி முக்கியமான தகவலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வர எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.